ஹாய் கேஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்ட ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தான் கண்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் வீடியோ லாஸ்ட்டில் நான் ஆட்டோமேட்டிக் ஃபார்மில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஸ்டோரேஜ் ரூம் இன்ஃபார்மில் நான் வீடியோவே போடலை. அது எது ஏன்னா நான் வாரம் விளாண்டதை ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். இப்போ எதுக்காண்டி வந்திருக்கோம்னா மண் தோண்டணும்ல. மண் வச்சு தானே எல்லாம் பண்ண முடியும். மண் எடுத்துகிட்டு தேவையான பொருள் எடுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்திருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் நான் நெதரில் போய் சம்பவம் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நான் எப்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ சேர்த்து ரெக்கார்ட் பண்ணேன். என்ன அதில் சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. புதுசாக அயன் மேனாக தான் மாற போகிறோம். அயன் ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் டைமண்ட் மேனாக இருந்தால் நம்ம இப்போ அயன் மேனாக மாற போகிறோம். அதாவது அயன் ஆர்மெண்ட் வச்சுருக்க போகிறோம். நீ எங்கடா டைமண்ட் ஆர்மெண்ட் வச்சுருந்தானா? என்கிட்ட டைமண்ட் ஆர்மெண்ட்லாம் கிடையாது. டைமண்ட் பிக்ஸில் அதுவும் ஒன்று தான். ஓகே காய்ஸ், தூங்க வர முடியலை, தூங்கவும் வர மாட்டேங்குது. தூங்க வர மாட்டேங்குது. டே தூங்க விட்றடா. ஒரு வழியாக தூங்கிச்சு. இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் பாருங்கள், டைம் எடுத்து போங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாரி ஒரு சின்ன கட்டு. ஆனால் அந்த விஷயம் ரொம்ப சம்பவம் ஆயிடுச்சு. அது நெதரில் நீ மூஞ்சா பிடிச்சிக்கடான்னு சொல்லி கேஸ்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வேர்ல்டை காப்பி பண்ணிட்டு அந்த வேர்ல்டில் போயிருக்கணும். நெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் செத்து போயிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் நெதர் ஃபோட்டோஸை கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த டைமண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்குது. தைச்ச மாதிரி ஒன்று தான் கசிருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணும்போது வேறு என் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. 3, 4, 5 தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க. அதை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சாரி கேஸ், சின்ன வீடு. இப்போது நம்ம பண்ண போகிற இடம் என்னென்னா, இப்போ ஸ்டோரேஜ் ரூமில் போய் தேவையான நெதர் பிரிக்ஸை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கேட்ட போகிறோம். இந்த இடத்த கிரீப்பை சம்பவம் பண்ணிச்சு. அதனால் நெதர் பிரிக்ஸை வச்சு பண்ணியிருந்தேன். நெதர் கூட பிரிக்ஸை கூட நல்லா இருக்கு. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்ததுக்கு இங்கே கொஞ்சம் வெளியில் வரும்போது காசு ஒன்று ஆணிச்சு விட்டான். போகிறத உங்களுக்கு காட்ட வேண்டாம்னு நினச்சிருந்தேன். உள்ளே போய் சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொன்ன சம்பவம் வந்து அடுத்த எபிசோடாக வரும். இது வேறு. இந்த இடத்த நான் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு 1, அடுத்து அப்படியே அது மாதிரி 5 போடணும். நான் ஏறி காட்டுறேன். 5 போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 பிளாக் போடுங்க. இதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே அப்படியே ஒரு 5, இப்போ 2 போட்டுருங்க. 3, 4, 5 இப்போ கொஞ்சம் நிமிஷம் எண்ணிக்கிறேன். கீழெல்லாம் போடணும்ல. ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு ஐயோ கடுப்பாகுது. அடுத்து இதை எடுத்துட்டு போட சில்லுன்னு ஓடத்துக்கு டெய்லி காப்பிரைட் கொடுத்துட போகிறாங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இப்போ நான் 2 இடத்துல போட்டு கண்டினியூ பண்ணிட்டேன்.
இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் உடச்சி விட்ருக்கலாம். இதுக்கு அதுதான் இப்போ நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ண சொல்லுவேன்னா அந்த மிஸ்டேக் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதை சரியாக கமெண்ட் பண்ணுவாங்க. மைக்ராஃப்ட் ப்ரோ பிளேயரு தப்பாக பண்ணுறவங்க பிகினரு யார் பண்ணலான்னு பண்ணுறாங்கன்னு பார்த்துருமா. இப்போ இந்த இடம் ஃபுல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு மண்ணாலே பிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை இன்னொரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். தண்ணி அதுக்கடுத்து சைடில் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி. அடுத்து இதை காபிள் ஸ்டோன் வச்சுட்டே உடச்சாச்சு. ஐயோ, இங்கே வேறு உடச்சேன். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது அதை உடச்சிட்டேன்றதே எனக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல தான் நம்ம இந்த இது வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது பேர் இல்லை. இப்போ அதை வேறு நான் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு செஞ்சு நிறைய வேலை இருக்குது. இப்போ அதை தாங்க பார்க்க போகுது. இந்த இடத்த நானே ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அதையும் உடச்சிட்டுன்ட்டு ஆடியோ கொடுக்கும்போது. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம தண்ணி ஊற்றி விடணும். இப்போ நான் சீடு நட்டு வைக்கிறதும் இல்லை, வச்சு இது பண்ணி விட்றதும் இல்லை. வேறு ஒரு விஷயம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ராஃப்ட் ப்ரோ பிளேயர் இல்லாட்டி வெத்து பிளேயர் கிடையாது, பிகினர். உங்களுக்கு கோவப்படுத்தி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல, ஆனாலும் அது பிகினர் தான். இன்னொரு நான் கூட முன்னாடி இந்த பவு இருக்கலாம் இதான். இது நான் அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டேன். இது ஏரை ஓட்டுறது அது தெரியாமல் செஞ்சுட்டேன். இப்போ அதை வெளில போய் வச்சு காரணம் போய் ஆடியோ. இது என்னது ட்ராவலாக என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து இங்கே போய் ஸ்டோன். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு சாபம் வாங்க நான் மைக்ராஃப்ட் வேர்ல்டு விளாட்லாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். பெட்டர் மைக்ராஃப்டா இதெல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ நெதர் போனேன் சொன்னேன்னா இது ஒரு ஆப்பில் ப்ளம்பர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். ப்ளம்பர்னால் பென்டன்லாம் வச்சு எனக்கு ஒன்று தோணுது. ஏன்னா இதில் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளம்பர்னால் இது ஒன்றும் இல்லை. சைடில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கட்டு, அதனால் அதுக்கடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. ஒன்று தான் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது வந்து செக் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கடுத்து நான் தூங்குவேன். அதுக்கடுத்து செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மார்னிங் வந்த உடனே நான் எடுத்த உடனே வீட்டுக்கு சைடு ஒரு டெட் பிளாக் வச்சு நான் பண்ணி பார்ப்பேன். ஆனால் சும்மா தூக்கி தான் போகணும், பிளாக் அது ப்ளேஸ் பண்ணாது. அப்போ தான் புரிஞ்சுது இது ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. சீடு வைக்கிறதும் இல்லை, அப்புறமா அதுக்கு வச்சு இது பண்ணுறதும் இல்லை. கரெக்டாக அது கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட்டை பின் பண்ணி வைப்பேன். அது இல்லாமல் ரிப்ளை பண்ணுவேன். ஹார்ட் எமோஜியும் போட்டு விடுவேன். பெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸில் வீடியோ போடுறப்போ உங்களோட சேனல் ஜிமெயில் உங்களோட நேம் அதில் இருக்கும். ஓகே, இப்போ அனுப்பிச்சி விட்டா சொன்ன மாதிரி தெரியும். ஸோ அதுக்கடுத்து வேறு ஒன்று இருக்கும். மன்னிச்சுக்கோங்க, கீழே இது சவுண்டு கேட்கும். டேய் முட்டைக்கண்ணா இங்கே பாடுறா, இல்லை ஒல்லிக்கண்ணா இங்கே பாடுறா, ஸ்லீப்பிங்கில் இங்கே கண்ணா. டேய் நேற்று எங்கள் மேக்ஸ் எக்ஸாம்டா, எல்லாம் ஒன்றால் தான்டா, இங்கே வாடா. டேய் நீ தான் ஸ்லீப்பிங்கில் என்னை கண்டுபிடிச்சா. டேய் எக்ஸாம் எடுக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா இது பண்ண முடியலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது வரும். அது நான் லாஸ்ட்டாக பாருங்கள். நான் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். அடுத்த 5 நிமிஷமாக 4 நிமிஷத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ நான் எங்கடா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் அவசரமானு பார்த்துருக்கீங்களா? இருங்க, உள்ளே போய்ட்டு ஒரு முக்கியமான அதை செய்யணும்ல. அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தேவையில்லாத பவு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு செஞ்சிடலாம். ஆக்சுவலி சொல்ல போனால் என் ரெஸ்டோரண்ட் ஏகப்பட்டு கிடந்துச்சு, ஆனால் நான் தான் பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்து எடுத்துருந்தேன். பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் இதாவது தான், ஏன்னா சார்ஜ் இல்லை. அப்போ தான் ஸ்க்ரீன் இதாகும். சரி, எதுக்கு டைமண்டை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். என் அயனு டக்குன்னு போயிட்டு அதான். இப்போ நான் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் கொடுப்பேன்.
ப்ளம்பர் வேலை பார்ப்பேன். பென்டன் ப்ளம்பரில் ரியல் லைஃப் ப்ளம்பர் சொன்னேன்னா 10% கீழே இருக்குது சார்ஜ். நான் வந்து 2வது வீடியோ அடுத்த நாளுக்கான சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் அடுத்த நாளுக்கான வீடியோ வந்து அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண கேம் பிளே ரெக்கார்ட் பண்ண இந்த ஆடியோவில் கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன். கேஸ் 2 நாளைக்கு ஒருக்க இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்க தான் வீடியோ போட முடியும். அதான் எக்ஸாம் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதாவது நான் இது என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2000 அதாவது எப்படி சொல்கிறது டேட்டு சரியாக ஞாபகம் இல்லை கேஸ். ஆனால் இன்றைக்கி டியூஸ்டே அது மட்டும் தெரியும். இன்றைக்கி எத்தனாந்தேதி 25 நாளா 25 நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் செக் பண்ணி. ஆனால் டியூஸ்டே இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ அது இன்னொன்று பண்ணுவேன். அது அந்த வீடியோ அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணிடுவேன். அதை அங்கே வச்சுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து அது இன்னொன்று செஞ்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் அதை போய் வைக்க போகிறேன். சைடில் ஒரு பிளாக் வச்சுட்டு அதை வைக்கிறது கண்டிப்பாக வச்சாச்சா 4த்தையும் வச்சு கண்டினியூ பண்ண போகிறேன். வச்சு கண்டினியூ பண்ணுவேன். இன்னொரு பக்கெட் வேணும். 4த்தையும் வைக்கலை நான் சரி 3 இந்த இதை சொன்னேன் பக்கெட் இன்னொன்று இருக்குதுல்ல எதுக்கும் வச்சிடுவோம். என்ன காசு சாப்பிடணுமா இந்த கேம் உருவாக்குறது இது பண்ணுறதுக்கே காசு தான் கேட்குறாங்க. நான் எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட தளபதி ஜார்ஜ் கேமிங், தினேஷ் கேமிங், விடிஜி, லவ்லி பாஸ், லவ்லி கேமிங், விடிஜி என்னோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ண அது ஒன்றா ஜார்ஜ் கேமிங், தினேஷ் கேமிங், பெஸ்ட் கேமர், லவ்லி பாஸ், லவ்லி கேமிங் அந்த வீடியோ நறுக்கி விட்டோம். எங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்போ வீடியோ போடலாமா அப்படின்றது உங்களோட கருத்து. எனக்கு அது சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத பொறுத்து போடுவேன். ஆனால் அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வரும் அந்த வீடியோலாம். ஏன்னா இது ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படித்தான். என்னடா நான் ஃபேமிலிக்கிட்ட நீயே சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அது அப்படித்தாங்க. அது அப்படித்தான். டைம் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி. இனிமேல் எக்ஸாமில் ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது இன்னும் 1 மாதத்தில். அதுக்கு உட்காந்து படிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் இப்போ என்னன்னா இந்த இது பண்ணணுமா இல்லை இது இப்போ கரண்ட் இது அளவுக்கு வருமானு தெரில. அதான் இப்போ செக் பண்ணலான்னு. அதுக்கு பரவாயில்ல அங்கே வரைக்குமே போகுது. இப்போ இந்த இடத்துல தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு திருத்தரமான வேலையெல்லாம் பார்ப்பேன். நெதர் போடுறத கூட நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டப்பட வேலை ஏன்னா நெதரில் இருக்க மாதிரி இங்கே நெருப்பு எரிய ஆரம்பிச்சிட்டு. ஓகே ரெட் ஸ்டோன் எடுத்துட்டேன். இப்போ எதுக்கு ரெட் ஸ்டோன் எடுத்தேன்னா எனக்கே தெரியாது. சும்மா கையில் எடுத்துருவேன். இப்போ அதை ஆன் பண்ணி விட போகிறேன். நான் அப்போ தான் பார்த்தேன் என்னடா தண்ணி வர முடியும். நான் தான் ஆனே பண்ணல. இப்போ இங்கே கொஞ்சம் பிளாக் வைப்பேன். அதுக்கடுத்து இங்கே ஒன்று வைப்பேன். அப்போ தான் தண்ணி வரும். அப்போ அந்தளவுக்கு நம்ம டேர்ட் வைக்கணும் அப்படின்றது அப்போ முடிச்சுப்பேன். அதுக்கடுத்து கீழே ஒரு குகை நோண்டிட்டு போவேன். அது எதுக்கும் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் லேக் ஆகிறதுனால ரொம்ப நியூஸ் திறமை விளாட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போலாம் இல்லை லேக் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் இன்னொரு தடவை அனுப்பிட்டு ஆஃப் பண்ணும்போது அது ஆஃப் ஆகும். ஆனால் எனக்கு அது கூட தெரியாமல் நான் சிரமமாக போய் மேலே பார்த்துட்டு இருப்பேன். ஆஃப் ஆகிட்டு சாரி கேட்சி சாரி நடிச்சிருங்களுக்கு ரிங்டோன் அடிச்சுது இதனால் இப்படி ஆச்சு. ஸோ இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல நாஸ்தி பண்ணி வச்சு கோழி கிரிக்கெட்
கோழிக்கு நம்ம கிண்டிக்கிட்டு கோழிக்கு நான் கிண்டும் இப்படியா எப்படி இங்கே ஒரு ஓட்டம் வச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ சைடில் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வைக்கணும். இன்னும் நிறைய வருது, ஆனால் இல்லை ஒன்று மிஸ் பண்ணிப்பேன். அது என்ன நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு நான் அண்டர் கிரவுண்டில் ஒன்று பண்ணணும், ஆனால் அதை எனக்கு காமிக்க மாட்டேன். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா பண்ணிங்கன்னா அவங்க கமெண்ட் பின் செஞ்சு எல்லாம் செய்யப்படும். பண்ணலைன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை மட்டும்தான் வரும். பண்ணால் கரெக்டாக பண்ணால் சொன்னால் கமெண்ட் கரெக்டாக சொன்னால் நீங்கள் ப்ரோ பிளேயர்னு ரிப்ளை பண்ணுவேன். சைடில் ஒரு ஹார்ட் இமேஜ் மாதிரி வந்துடுமா, அதையும் போட்டு விடுவேன். ப்ளஸ் உங்களுக்கு பின் பண்ணுவேன். கீழே சவுண்டு கேட்க வச்சு சொல்லுங்கள் ப்ளீஸ். சரி நம்ம ஃபோன் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் அப்படி தான் இப்போ போய் அயன்ஃபார்மில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துட்டு அது வரைக்கும் அது நீங்கள் பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். ஹாப்பர் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே நீங்களே பாருங்கள். தஞ்சுவல் சிங்கேஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது இன்னும் கொஞ்சம் போகும், நீங்களே பார்த்துக்கோங்க. கண்ணாடி இல்லாத நல்ல டேட் வச்சுருக்கீங்க, கண்ணாடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட கிராஃப்ட்ஸ்லாம் ஒழுங்காக வருதுன்னு பார்க்க முடியும். நம்ம வில்லேஜில் வந்து கொஞ்சம் கிராஃப்ட்ஸை ஆர்டர் பண்ணும். அவங்க நல்லா இருந்தால் தானே நம்ம அதை ஆட்டை போட்டு இது பண்ண முடியும். இப்போ ஒரு டைலாக் யோசிக்க பொறிக்கு பய அந்த டைலாக் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து லைட்டு வச்சுக்கோங்க. லைட்டு வைக்காம குட்டி மாவு எதுமா பானை எதுவும் பிறகு கிட்ட போனாலே அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குழி தோண்டிக்காங்க. அண்டர் கிரவுண்டு வேலை இது கிடையாது, வெளியில் வேலை இல்லை. அதான் நான் கமெண்ட் பண்ணுறது. மேலே எதுக்கு நீ ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் வைக்க போகிறதில்ல. பாய்.
ஓகே தேங்க்ஸ் சொன்ன வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இதான் நம்ம வேர்ல்டு. நம்ம வேர்ல்டு டவுன்லோடிங் வேணுனாலும் கேட்கலாம்.